ஓசியாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு டைம்லைன்னா அடுத்தடுத்து நடக்கிறதான சம்பவங்களினுடைய தொகுப்பு அங்கே இருக்குது. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிக்குது, அதிலிருந்து அடுத்தடுத்த சம்பவங்கள் ஒவ்வொன்றா இருக்குது. அது குறிப்பாக எந்த காலகட்டத்துக்கு உரியதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைசி ஒரு தலைமுறை 70-75 வருஷம் அந்த காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனம் வரிசை கிரமமாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்சிடென்ட்ஸ் கூட, இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு சம்பவங்கள் கூட அதில் முன்குறிக்கப்பட்டிருக்கு. அதை தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அதை கர்த்தர் சில காரியங்கள் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதைத்தான் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் வாசித்த வசனம் ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் குறிப்பாக 5வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவாங்க, அவ்வளோதான் அங்கே இருக்குது. ஆனால் அதில் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஹிண்ட் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள். இது அப்படியே கொஞ்சம் மாற்றி வாசித்து பாருங்க. எப்போ கடைசி காலமோ அப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவாங்க, அதான் அதோடைய அர்த்தம். கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவாங்க. இப்போ நமக்கு அடையாளம் என்னன்னா, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன காலம்? கடைசி காலம் அப்படின்னு அர்த்தம். நம்ம மோசையின் தலைமையில் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டது நமக்கு தெரியும். யோசுவா கொண்டு போய் சேர்த்தது தெரியும், பைபிளில் இருக்குது. செருபாபேல் தலைமையில் ஆலயம் கட்டுவதற்கு அவங்க புறப்பட்டாங்க, அதுவும் தெரியும். நெகேமியா அலங்கம் கட்ட புறப்பட்டார், அதுவும் பைபிளில் இருக்குது. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், சரித்திரத்தில் இருக்குது, எல்லாம் உண்மை. அதையும் தாண்டி நம்ம காலத்தில் இந்த ப்ராபசி இருக்குது. இது நம்ம காலத்தில் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள். கர்த்தர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனமான காரியம் இது நீங்கள் பார்க்கக்கூடியது இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவம். 2021 20களிலிருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது நாலாபுரத்திலிருந்தும் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வராங்க. இது பக்கத்தில் உள்ள அந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1948 இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தனி நாடாக ஃபார்ம் ஆனது, அது அங்கே இருக்குது. அந்த போஸ்டர் 1948 மே மாதம் 14ஆம் தேதி நடந்த சம்பவம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம காலகட்டத்தில் அந்த ஃப்ளைட் இருக்கு பாருங்க, உக்ரைன்லேருந்து வந்திருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதாவது தீர்க்க தரிசனம் இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உக்ரைன்லேருந்து இவங்க வந்த லாஸ்ட் பேட்ச் இது. இதுக்கப்புறம் உக்ரைனில் என்ன ஆயிடுச்சுன்னா, யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் யாரும் வெளியே போக முடியல. நம்ம ஆட்கள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இந்தியன்ஸ்லாம் அவங்க சொந்த ஊருக்கு வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி உக்ரைன்லேருந்து புறப்பட்டு வந்த ஒரு பேட்ச் அங்கே ஆண்டவர் இவங்களை அனுப்பி விட்டார். இவர்கள் புறப்பட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 1918 கர்த்தர் சொல்லி 48 ஃபார்ம் ஆகி உலகம் முழுவதும் இருந்து அவர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நேற்று கூட ஒரு சகோதரர் அனுப்பி விட்டுருக்கிறாரு, அது இன்னும் இதில் வைக்கல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனாசே கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறாங்க. மனாசே கோத்திரத்தை சார்ந்தவங்க நேற்று இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வீடியோ அனுப்பி, அதான் நேற்று அந்த வீடியோ வந்திருக்குது, அவர் என்னைக்கு வந்தாங்கன்னு தெரியல, அனுப்பியிருக்கிறாங்க. அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது 100%. அப்படின்னா கடைசி காலம் 1948 ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்ல போனா பரிசுத்த ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்டார் இல்லையா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல, அப்பவே கடைசி காலம் வந்துருச்சுன்னு பேதுரு சொல்றாரு. ஆனால் நம்ம காலத்துக்குரிய கடைசி கால அடையாளம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அங்க ஆரம்பிச்சிச்சு, முடிவடைகிற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த முடிவடைகிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோன்றதுக்கு அடையாளம் தான் இவங்க திரும்பி வரது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வர்ற இந்த காலகட்டம் நம் கண்களுக்கு முன்பாக சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நாம் கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமா நிறைவேறுது. யாராவது இதெல்லாம் கடைசி காலம் இல்லை அப்படிலாம் இல்லை சும்மா சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க அவங்க நம்ப வைக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க தடுமாறாம இருங்க, அவ்வளவுதான். கடைசி காலம் தான் இது. இஸ்ரவேல் ஒரு தேசம் இருக்கு, யூதர்கள் ஒரு இனம் இருக்குன்னா இது கடைசி காலம் என்று அர்த்தம். அவன் கடைசி காலம் தான் வருவான். 1850 வருஷம் கழிச்சு அந்த இனத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கார். திருப்பி ஆண்டவர் சொல்றார் இல்லையா, இசைகள் 37 உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா, அவர்கள் எழும்பி ஒரு சேனையாய் நின்றார்கள் இருக்குல்ல, அந்த தீர்க்க தரிசனம் நம் காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிடுச்சு. காணாமல் போன ஒரு இனம், அழிஞ்சு போன ஒரு மொழி, இல்லாமல் போன ஒரு தேசம், வனாந்தரமான ஒரு பட்டணம் நம் கண்களுக்கு முன்பாக உருவாக்கி நிக்குது.